தமிழர் கட்சி நிர்வாகிகள் பலரும் அடுத்தடுத்து விலகுவது ஏன்? கட்சிக்குள் என்னதான் நடக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் அடுத்தடுத்து கட்சியிலிருந்து விலகிட்டே இருக்காங்க. நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அந்த கட்சியிலிருந்து விலகி வருவது அரசியல் வட்டாரத்துல பரபரப்பையுமே ஏற்படுத்தி வருகிறது. நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவக்குமார் ஆறுமுகம் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்காரு. நாதக மாநில சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் முகமது அலி ஜின்னா, தகவல் தொழில்நுட்ப பாசறை மாநில துணைத் தலைவர் வினோத்குமார் ஆகியோரும் அக்கட்சியிலிருந்து விலகியிருக்காங்க. கடலூரில் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளையுமே சுமத்தியிருக்காங்க. சில மாதங்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் முக்கிய முகமான காளியம்மாள் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருந்தாங்க. மேலும் பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் அக்கட்சியிலிருந்து விலகியிருக்காங்க. இந்த நிலையில நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவக்குமார் ஆறுமுகம் அக்கட்சியிலிருந்து விலகுவதாகவும் அறிவிச்சிருக்காரு. சிவக்குமாருடன் நாம் தமிழர் கட்சி மாநில சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் முகமது அலி ஜின்னா, ஐடி விங் மாநில துணைத் தலைவர் வினோத்குமார் ஆகியோரும் கட்சியிலிருந்து விலகியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் மாநில நிர்வாகிகள் கடலூரில் இன்று கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவக்குமார், தன்னை தலைவனாக ஏற்று வந்த தன் கட்சி தம்பி தங்கைகளையே பிசிறு என்பார், மசிறு என்பார், வேசி மகன் என்பார், இருந்தால் இரு போனால் போ என்பார். தன்னை நாடி வந்தவர்களை பாதுகாப்பதை தவிர்த்து வேலையே பயிரை மேய்வது போல செயலாற்றுவார். ஒரு அரசியல் கட்சியின் நோக்கம் என்பது வெற்றியாகத்தான் இருக்க முடியுமே தவிர மாறாக பயிற்சி என்று சொல்லி கட்சியையே பணையம் வைக்கிறார். தேசிய அளவில் எந்த கட்சியினரும் இல்லாத அளவிற்கு சரமாரியாக தான் தோன்றியாக 12,000 மாநில நிர்வாகிகளை நியமித்து தொண்டர்களே இல்லாத மாநில நிர்வாகிகள் கொண்ட கட்சியாக மாற்றியுள்ளார். தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் தொடர்பு இல்லாத இயக்கமாக நாம் தமிழர் கட்சி தள்ளாடுகிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதியும் தன்னுடைய எதிரி என்பார். மற்ற அமைச்சர்களை மாமன் மச்சான் என்பார். ஆடு பகை குட்டி உறவு என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரின் அவலம் தொடர்கிறது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நோட்டாவிற்கு கூட தமிழகத்தில் 5 லட்சம் வாக்குகள், அதாவது 2.1% கிடைத்தது. நோட்டாவிற்கு யார் பிரச்சாரம் செய்தார்கள், யார் வாக்கு கேட்டார்கள்? நாம் தமிழர் கட்சியின் வாக்கு என்பது திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் கட்சிகளுக்கு எதிரான வெறுப்பு வாக்குகள் தானே ஒழிய நாம் தமிழரின் ஆதரவு வாக்குகள் இல்லை என்பதை நாம் தமிழர் தலைமை உணர வேண்டும். உணராமல் போனது அவரின் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும். எண்ணற்ற தன்னல கருதா தம்பிகளின் உழைப்பை மதித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை இணையாவது திருந்த வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கட்சி நிர்வாகிகள் பலர் அடுத்தடுத்து விலகுவது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கு. இதற்கு சீமான் விருப்பம் இருந்தால் கட்சியில் இருக்கலாம், இல்லாவிட்டால் போய்விடலாம் என்று கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது குறித்து விளக்கம் அளித்துள்ள நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கூறும்போது, தேர்தலில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் போது எங்களிடம் கலந்து ஆலோசிப்பதில்லை. இது குறித்து கேட்டால் கட்சியிலிருந்து வெளியேறுமாறு சீமான் கூறியிருக்காரு. 2 முறை இதே பதிலை கட்சி தலைமை கூறியதால கட்சியிலிருந்து விலகியதாக நிர்வாகிகள் கூறுகிறாங்க. கட்சியின் பொறுப்பாளர்களை ஒரு பொருட்டாகவே சீமான் எடுத்துக் கொள்ளவில்லை. கட்சிக்காக பணவரையும் செய்ய வேண்டும், ஆனால் கேள்வி கேட்டால் பதில் கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. கட்சிக்காக உழைத்த முந்தைய நிர்வாகிகளை கண்டுகொள்ளாமல் தற்பொழுது கட்சியில் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர், துணை செயலாளர் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்று அந்த கட்சியில் உள்ளவர்கள் பலர் குற்றம் சாட்டுகின்றனர். அதே நேரம் நாம் தமிழர் நிர்வாகிகள் குறித்து சீமான் பேசிய சில உரையாடல்கள் ஆடியோ வடிவில் பொதுவெளியில பரவியதும் நிர்வாகிகள் விலகலுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கட்சியின் நிர்வாகி காளியம்மாளை சீமான் விமர்சித்து பேசியதாக ஆடியோ ஒன்று வெளியானது. பெண்களை விமர்சித்து பேசியது தொடர்பான ஆடியோ வெளிவருவது தனக்கு மனவலியை தந்ததாக இளவஞ்சியுமே கூறியிருக்காங்க. கட்சி நிர்வாகியான காளியம்மாளை சீமான் விமர்சித்த ஆடியோ கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வெளிவந்தது. சுற்றுச்சூழல் அமைப்பில் இருக்கக்கூடிய பெண் ஒருவரை விமர்சித்த ஆடியோவும் வெளியானது. இதை பற்றி என்னிடம் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் கேட்கும் போது வேதனையாக இருக்கிறது. இதை பற்றி கட்சியில் உள்ள மகளிரிடம் விவாதித்தோம். உடனே ஆடியோவை நாங்கள் பரப்புவதாக குற்றம் சுமத்தினர். பெண்களை தவறாக பேசுவதை எவ்வளவு நாட்கள் சகித்துக் கொள்ள முடியும் என கேள்வி எழுப்பியிருக்காங்க. கட்சிக்கு மருத்துவ பாசறை இருந்தாலும் மருத்துவம் சார்ந்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. கட்சியில் எந்த அங்கீகாரமும் கொடுக்கப்படுவதில்லை என்கிறார் இளவஞ்சி. உங்கள் குறைகளை சீமானை நேரில் சந்தித்து கூறியிருக்கலாமே என்று கேட்டபோது, யார் மீதேனும் தவறு இருந்தால் சீமானிடம் சொல்லலாம், அவரிடமே தவறு இருந்தால் யாரிடம் சொல்வது என கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆடியோ விவகாரத்துல தொழில்நுட்பத்தை வைத்து தவறாக சித்தரிக்கப்பட்டு விட்டதாக கூட சீமான் கூறியிருக்கலாம். ஆனால் தான் பேசியதாக அவரே ஒப்புக்கொள்கிறார்.
இதற்கு மேலும் அந்த கட்சியில் நீடிக்க விரும்பவில்லை அப்படின்னு இளவஞ்சியுமே சொல்லிட்டு அந்த கட்சியிலிருந்து விலகி இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து மண்டல மாவட்ட நிர்வாகிகள் விலகுவது குறித்து சென்னையில் சீமானிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது, மாவட்ட செயலாளர்கள் மண்டல செயலாளர்களுக்கு என்ன மரியாதையோ அது உரிய முறையில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேட்பாளர் தேர்வு சர்ச்சை குறித்து பேசிய சீமான், வேட்பாளர்களை கலந்தோசித்து முடிவுகளை எடுக்க முடியாது. விருப்பம் இருந்தால் கட்சியில் இருக்கலாம், இல்லாவிட்டால் போய்விடலாம். அது என்னுடைய பிரச்சனை, என் கட்சியின் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேட்பாளரை அவர்களே தேர்வு செய்வார்கள் என்றால் இந்த கட்சியை நான் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என கூறிய சீமான், பேருந்தில் அமர்ந்துள்ள ஒவ்வொருவரிடமும் இந்த வண்டியை எப்படி ஓட்டுவது என கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த 3 மாதங்களாக நாம் தமிழர் கூடாரம் காலியாகிறது என்பது போன்ற தோற்றத்தை ஊடகங்கள் மூலம் சிலர் பெரிதாக்குவதாக நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறையில் மாநில ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்திக் கூறும்போது, கட்சியை தொடங்கிய நாளிலிருந்து கட்சியை விட்டு சிலர் விலகி செல்வதும் இணைவதும் இயல்பாக நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியில தான் ஜனநாயகம் உயிர்ப்போடு உள்ளது. இங்கு அனைவருக்கும் சரிசமமான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. எந்தவித பின்புலமும் இல்லாதவர்கள் கூட உயர்த்தப்பட்டிருக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இடும்பாவனம் கார்த்தி, கட்சியை விட்டு வெளியேறுகிறவர்களுக்கு காரணம் தேவைப்படுகிறது. அதற்காக உள்கட்சி ஜனநாயகம் இல்லை, பெண்களை மதிப்பதில்லை என காரணங்களை கற்பிப்பதாக கூறுகிறார் இடும்பாவனம் கார்த்திக். மேலும் கட்சியை விட்டு வெளியேறுகிறவர்கள் விமர்சனம் செய்வதும் அவதூறு பரப்புவதும் இயல்பான ஒன்றுதான். அதை நாங்கள் புறம் தள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்சியிலிருந்து சிலர் பிரிந்து செல்வது பலவீனம் அல்ல என கூறும் இடும்பாவனம், மோசமான அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுக்கும் போதுதான் ஒரு கட்சி பலவீனமாகும். சிலர் பிரிந்து செல்வது பலவீனம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியான இந்த நிர்வாகிகளோட விலகல் இந்த கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா இல்லையா என்கின்ற உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ல பதிவிடுங்கள்.